சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அவரது குடும்பத்தினர் விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். விடிய விடிய போராட்டம் நடத்தி வரும் நிலையில் காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வேறு யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அப்பகுதியில் போக்குவரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான போலீசாரை கைது செய்ய வேண்டும் என்று கோரி அவரது உறவினர்கள் மற்றும் சமுதாய அமைப்பினர்கள் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் விடிய 13 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 3 மணிக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் கோரிக்கையை நிறைவேற்றாமல் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை என்று போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை குறித்து உயர் அதிகாரியிடம் கலந்து பேசிவிட்டு முடிவுகளை தெரிவிப்பதாக அமைச்சர் கூறி சென்று விட்டார். இதனால் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது தோல்வியிலே முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு கடந்தும் இந்த போராட்டமானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் முழுமையாக முடங்கிய நிலையில் இந்த வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி 2 இளைஞர்கள் அரிவாள் மற்றும் பட்டாக்கத்தியால் தாக்கிய சம்பவத்திற்கு குறித்து இந்த பகுதி முழுவதும் பார்த்தீர்களானால் தொடர்ந்து பரபரப்பாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த அவருடைய உயிரிழந்தவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள், சமுதாய அமைப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதல் பார்த்தீர்களானால் பள்ளிக்கு மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், பள்ளி குழந்தைகள் என்று அனைவரும் இந்த போராட்டத்தினால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில தற்போது இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வாகனங்களை மட்டும் இந்த போராட்டக்காரர்கள் தற்போது அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிய வருகின்றது. மேலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் இந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.